வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடராக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டேக்ஸ் ஃபைலிங். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும் பொழுது ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி நம்ம கண்டிப்பாக டேக்ஸ் ஃபைலிங் பண்ணி ஆகணும். சிலர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும் பொழுது லாஸ் ஆனால் அதுக்கு நம்ம டேக்ஸ் ஃபைலிங் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்றாங்க. அது தப்பு. நீங்கள் லாஸே பண்ணியிருந்தாலும் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. அப்போ தான் அடுத்தடுத்த வருஷங்களில் உங்களோட லாஸஸ் எப்போ ப்ராஃபிட் வருதோ அப்போ அது கூட சேர்ந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரோடைய டேக்ஸ் ஃபைலிங்குடைய இறுதி நாளாக செப்டம்பர் 14 அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ 0லேருந்து டேக்ஸ் ஃபைலிங்காக அவங்க ரிப்போர்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம். இது இல்லாமல் 0ல் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய சில முக்கியமான ரிப்போர்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக 0வோடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0வோடைய தமிழ்நாடு பார்ட்னர் நம்பரை டிஸ்பிளேல வச்சுருக்கேன். 0வோடைய அஃபிஷியல் வெப்சைட் போனாலும் தமிழ்நாட்டில் அவங்களோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். அவங்க 0வில் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் தமிழ்லேயே வாங்கிட்டோம். சரி, ஃபஸ்ட்டு டேக்ஸ் ஃபைலிங்க்கு தேவையான ரிப்போர்ட் எங்கே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா 0வோடைய கன்சோல்குள்ளே நம்ம போனால் போதும். கன்சோலில் பாருங்கள், டேஷ்போர்டில் இந்த போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் கவ் பற்றி சில டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இதில் ரிப்போர்ட் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானது டேக்ஸ் ஃபைலிங் உண்டானது தான். அந்த டேக்ஸ் ஃபைலிங் உண்டான இந்த ரிப்போர்ட் பாருங்கள், டேக்ஸ் P&L அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே ஃபினான்ஷியல் இயர் 2024-25 சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா குவார்ட்டர் 1லேருந்து குவார்ட்டர் 4 ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த ஏரோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா டவுன்லோட் டேக்ஸ் P&L ரிப்போர்ட் ஃபார் ஆல் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொடுத்தா போதும். சரி, இந்த ரிப்போர்ட்டில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். என்னென்ன விஷயங்கள் 0 டேக்ஸ் ஃபைலிங்காக அப்டேட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டில் பாருங்கள், ட்ரேட் வைஸாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதே போல் ஈக்விட்டி வைஸாக நான் ஈக்விட்டி வைஸாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பேஜஸில் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் என்ன இருந்திருக்கு, F&O செக்மெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கோம், கரன்சியில் கமோடிட்டியில் அதர் டெபிட் அண்ட் கிரெடிட் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய AMC சார்ஜஸ்ஸு MTF எடுத்திருந்தீங்கன்னா அதோடைய இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ்ஸு, இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே இங்கே வந்திருக்கும். இதில் ட்ரேட் வைஸ் சார்ஜஸில் நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்கள் கொடுத்த ப்ரோக்கரேஜ் எவ்வளோ, டேக்ஸஸ் எவ்வளோ, ஃபீஸஸ் எவ்வளோ, இது எல்லாமே எக்ஸாம்பிளோட நீட்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஈக்விட்டி நான் ஈக்விட்டியில் நீங்கள் ஈக்விட்டியில் என்ன பொசிஷன் வச்சுருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு அதே போல் மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த டேக்ஸ் ரேட்டையும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கும் அது எல்லாமே இங்கே நீட்டாக அங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுதில் பார்த்தா தெரியும். அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது நீங்கள் ஜூலை 23, 2024 அப்புறமா ஒரு ரேட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு டேக்ஸ் ரேட்டும் இருந்துச்சு. ஜூலை 23, 2024 முன்னாடி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 10%, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 15% இருந்துச்சு. இது அந்த டேட்டுக்கு அப்புறமா அந்த டேக்ஸ் ரேட்டில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12.5%, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 20% மாற்றிருந்தாங்க. ஸோ இந்த எல்லா விவரங்களும் நாம் டவுன்லோட் பண்ண அந்த டேக்ஸ் ரிப்போர்ட்லேயே இருக்கும். நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணதை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கொடுத்து நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணால் போதும். அதே போல் பைபேக் உண்டான டாக்ஸேஷன் சார்ஜஸும் அக்டோபர் 1, 2024 முன்னாடி கம்பெனி தான் டேக்ஸை செலுத்தியிருப்பாங்க. பிறகு அப்புறம் ஷேர் ஹோல்டரேஸே அதை மாற்றணும், அவங்களே செலுத்தணுங்கிற மாதிரிலாம் மாற்றிட்டாங்க. டீம்டு டிவிடெண்ட்டு, இன்கம் டேக்ஸோடைய ஸ்லாப் படி என்ன இருக்குது, இது எல்லாமே இந்த டேக்ஸ் ஃபைலிங் ரிப்போர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கு. இதை ப்ரீ அண்ட் போஸ்ட் பைபேக்கோடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, நான் முன்ன சொன்னது போல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டேக்ஸ் ஃபைலிங்கில் லாஸே பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு அதோடைய டெட்லைன் முடியறதுக்குள்ளே டேக்ஸ் ஃபைலிங் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் எங்கள் டீமில் இருந்து எங்கள் சேனல்ஸ் மெம்பருக்காக நாங்கள் குறைந்த விலையில் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அதோடைய டெட்லைன் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது முடிஞ்சிருச்சு. ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களோட தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் சீக்கிரம் அந்த டேக்ஸ் ஃபைலிங்கை பண்ணிவிடுங்க. சரி, இது இல்லாமல் 0 கன்சோலில் நிறையா ரிப்போர்ட்ஸ் இருக்குது, மக்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ரிப்போர்ட்ஸு. அதை இப்போ நான் கொஞ்சம் ஓவரால் நான் சொல்கிறேன். இதில் ட்ரேட் புக் இருக்கும். இது எல்லாமே அப்டேட் ஆகிட்டு எல்லாம் நீட்டாக வந்திருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தனியாக பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் கான்ட்ராக்ட் நோட்ஸ்லாம் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ரிப்போர்ட்டில் டவுன்லோட்ஸில் கான்ட்ராக்ட் நோட்டு
மார்ஜின் ஸ்டேட்மெண்ட்டு, ஆனுவல் குளோபல் ஸ்டேட்மெண்ட்டு, இன்வாய்ஸு, இஎல்எஸ்எஸ் ஸ்டேட்மெண்ட்டு, டிவிடெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் புக்கில் நாம் பண்ண எல்லா ட்ரேடையும் ஒரே இடத்துல பார்த்துக்க முடியும். இது ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஜீரோவில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ஸு, ரீஃபண்ட்ஸு எல்லாத்தையும் இங்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஜீரோத அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து டெபிட் ஆகுது, எங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுருந்துருப்பீங்க. இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் 31 மார்ச் ஸ்னாப்ஷாட்டு, அதுக்கான டாக்ஸ் இயர் எண்டு ஸ்னாப்ஷாட் எல்லாமே வந்து இருக்கும். அடுத்த ஆனுவல் குளோபல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உங்களுடைய ட்ரேட்ஸு, ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்ஸு, கார்பரேட் ஆக்ஷன்ஸு இது எல்லாத்தையும் ஒரே ஒரு தரவாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குற சம்மரி வந்து கண்டிப்பாக சிஏக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடிட்டிங், டாக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். அது எல்லாமே ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால, எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆகிருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக உங்கள் டாக்ஸ் ஃபைலிங் வேலையை வந்து சுலபமாக்கி ஜீரோதா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஜீரோதாவில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாரும் டாக்ஸ் ஃபைலிங்கில் கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் ஃபைல் பண்ணிக்கிட்டால் போதும். டாக்ஸ் ஃபைலிங்கோடைய முக்கியத்துவத்தை சொல்லி இந்த டாக்ஸ் ஃபைலிங் ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதனால் நீங்களும் இந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல டாக்ஸ் ஃபைலிங் பண்ணிங்க. மீண்டும் இதே போல் ஜீரோதா சம்மந்தப்பட்ட பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை பிங்க் பண்ணுங்கள். அது தொடர்பாக வீடியோ கொடுக்க காத்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.